Hello, good evening, my dear warriors and my dear soldiers. Good evening, good evening. Am I audible? Good evening, Basangla. Good evening, good evening, good evening. Am I audible? யூஸ்வலாக நம்ம இந்த வீடியோ குட் மார்னிங்கோட ஆரம்பிப்போம். பட் இன்றைக்கி we are going to start it with a good evening. என்ன குட் ஈவினிங், ஒரு நல் மாலை பொழுதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். கமான் கமான், வெல்கம் டு த செஷன். எஸ், ஓகே. தர்ஷனா, ஹரிணி, ஃபாஹிமா, குட். ஹஸ்னா, ஓகே. குட் ஈவினிங், குட் ஈவினிங். வரலக்ஷ்மி, வித்யா, சுரேந்தர், குட் குட் குட். ஷர்ணி, குட். சரிப்பா, ஓகே, சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி காலையில் நம்மளோட இன்வெர்ட்டர் பிரச்சனை இன்னும் முடியாகலை. ஏதாவது நம்ம ஸ்டுடியோவில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டுடியோவையே மொத்தமாக மாற்றணும் போல். ஏதோ பெருசாக யாரோ செய்வினை வச்சுருக்காங்க, எடுக்கிறேன் செய்வினையை எடுக்கிறேன் அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம செய்வினையை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, சூப்பர் ஜூப்பராக என்ன பண்ண போகிறோம், நம்ம மாஸ் காட்ட போகிறோம். சரியா? மாஸாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட், ஓகே ஓகே. தீமின்னல்லாம் தீமின்னல் கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்கள். யூ டோன்ட் நீட் டு சி யூடியூப். நீ அதுக்கப்புறம் ரெக்கார்டட் பார்த்துக்கலாம். சரியா? தீமின்னல் இருங்க, தீமின்னல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரைட், சூப்பர். 1 Day 2 டீட்டெயிலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th சாப்டரில் நம்ம என்ன பெண்டிங் வச்சுருந்தோமோ அந்த பெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே 13th சாப்டரையும் ஒரு காட்டிட்டு முடிச்சிடலாம் வித் இமேஜஸ். நம்ம இமேஜோட படிக்கணும்ல. அதுக்கு முன்னாடி இந்த 1 Day 2 டீட்டெயிலை நான் ஆட் இல்லாமல் படிக்கணும் கேப்டன், எனக்கு ஆட் இல்லாமல் நான் படிக்கணும், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் தி யூடியூப் வீடியோ. ரைட்டா? நம்மளோட யூடியூப் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ கீழே பாருங்கள், டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு இருக்கா, டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்களேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உனக்கு 1 Day 2 டீட்டெயிலுக்குன்னு தனியாக நான் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் போய்ட்டு நீங்கள் எப்போனாலும் இனிமேல் ஃப்யூச்சரில் நீ லாங் ஆன்சர்ஸ் படிக்கணும்னு நினச்சேன்னா அப்போ நீ என்ன பண்ண தேவையில்லை, யூடியூப்பில் இந்த வீடியோவை சர்ச் பண்ணி தேடலாம் தேவையில்லை. இந்த கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா நம்ம வேதாந்த் ஆப்பில் போய் எப்போனாலும் டில் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எப்போ வேணால் நீ என்ன பண்ணலாம், இதை பார்த்துக்கலாம். சரி, எவ்வளோ காசு கட்டணும் சொல்கிறேன். எவ்வளோன்னு பார்த்துட்டியா? எவ்வளோ காசு கட்டணும்னு 0 rupees கட்டணுமா? ரைட்டா? ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் தெரியல? ஒரே ஒரு நிமிஷம். ரைட், இப்போ கண்டிப்பாக தெரியும். சரியா? எவ்வளோ பண்ணணுமா? 0 rupees பே பண்ணணுமா? 0 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. சூப்பராக. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன், நானே ஜாயின் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் நான் வாங்கியிருக்க கோர்ஸ், இதெல்லாமே நான் நிறைய கோர்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ இதில் பாருங்கள் 1 Day 2 டீட்டெயில் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இப்போ பாருங்கள், இப்போ இந்த Day 6 கூட ஆக்சுவலாக இப்போ நம்ம Day 6 பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த Day 6 இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன்ல, கீழே தெரியுது பாரு, இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன் பாரு, பிளேன் காட்டுதா. இப்போ இந்த வீடியோவை கூட நீ என்ன பண்ணலாம், அங்கே போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தோன்னா ஆட் வராது. அங்கே பார்த்தோன்னா உனக்கு என்ன பண்ணாது, யூ வில் நாட் கெட் எனி ஆட். உனக்கு ஆட் வராது. இதில் ஆடே வராது. லைவில் நீ அப்படியே பார்க்கலாம். என்ன நீ அதில் கமெண்ட் பண்ண முடியாது. பரவாயில்ல, நீ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்கலாம்ல. நான் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட்டு சொல்கிறப்போ உனக்கு என்ன ஆகிடுது, கரெக்டாக ஆட் வந்துடுது. ஆடியோ கேட்கலன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களே, ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதே மாதிரி தான். எப்படி ஜாயின் பண்ணுறது, திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதான வீடியோ, நம்ம யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சைட்லலாம் கமெண்ட் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. 1 மார்க்குக்கும் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன், நான் சொல்கிறேன் 1 மார்க்குக்கு. சரியா? ஜஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு. ஐயோ, நான் ரொம்ப ஜூம் பண்ணிட்டேனோ. சிச்சோ, ரைட்டா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அந்த கோர்ஸ் பேஜுக்கு போயிடும். சரியா? ரைட்டா? வேதாந்தில் தீமின்னல் கிளாஸ் இருக்கவங்க தீமின்னலுக்கு போயிடுங்க. சரியா?
ஸோ என்ன பண்ணுங்கள், யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி பை நவ் கொடுங்க. உங்களுக்கு 0 rupees காட்டும். அதையும் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்துருங்க. ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஒன் டே டூ டீட்டெயிலுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ ஜாயின் பண்ணுறா உனக்கு கீழே ப்ளே காட்டுதா, கிளிக் பண்ணி ஆப்பில் பாருங்கள். ஆப்பில் பார்த்தோன்னா உனக்கு ஆடே வராது. இதே லைவ் இப்போ நீ லைவை யூடியூப்பில் பார்க்குறதுக்கு பதிலாக இனிமேல் நம்ம ஆப்பில் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இல்லை, ஆப்பில் நீ பார்க்குறப்ப உனக்கு என்னெல்லாம் இருக்குது பாரு கீழே, ரைட்டா? நீ தனியாக அதில் கமெண்ட் பண்ணிக்கலாம். டவுட்டு சரியா, டவுட் என்ன பண்ணலாம் நீ கேட்டுக்கலாம், ரைட்டா? டவுட் நீ கேட்ட அப்படின்னா உனக்கு நம்மளோட ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டவுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும். நான் என்ன டீச் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணும், அந்த ஏஐ அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஸ்கேன் பண்ணி உனக்கு அனுப்பணும். அனுப்புகிற கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் அதில் என்ன பண்ணும், எக்ஸ்பிளைன் பண்ணும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடத்தலை எதுவுமே, அதனால் என்ன பண்ணுது, நீங்கள் டவுட் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் என்ன வேணால் டவுட் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் புரியலை, கேப்டன் சொன்ன இந்த வார்த்தையை எனக்கு திருப்பி சொல்லணும், அது சூப்பராக திருப்பி சொல்லிடும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அதில் என்னென்னலாம் இருக்குது, இன் கிளாஸ் டவுட், கிளாஸில் இருக்க டவுட் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் தனியாக அது வந்து உங்களுக்கு லெக்சர் என்னென்னலாம் நான் நடத்துகிறேனோ அதெல்லாம் ஒரு லெக்சர் மாதிரி என்ன பண்ணுவீங்க, ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்கும். நீங்கள் டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பிடிஎஃப் என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் யூ கேன் யூட்டிலைஸ் இட். சரியா? யூடியூப்பில் பார்த்தா ஆடு வரும், இங்கே பார்த்தா ஆடு இல்லாமல் பார்க்கலாம். அதனால் நீங்கள் எங்கேனாலும் பார்த்துக்கலாம். சரியா? இட்ஸ் அ சூப்பர் டூப்பர் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஃபார் யூ, உனக்காக லான்ச் பண்ணியிருக்கிறது. ஸோ மறந்துடாமல் இந்த லிங்க்கு கீழே இருக்கல, இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ போய் பாடம் படிக்கலாம். வாங்க படிக்கலாம். ரைட், படிக்கலாம் வாங்க. ஆப்பில் போனால் எரர் வராது. நீங்கள் நான் சொன்ன லிங்க்கை கிளிக் பண்ணி போங்க, உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஏற்கனவே ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களை ஃபஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். இல்லை வெப்சைட்டில் லேப்டாப்பில் இருக்கீங்கன்னா வெப்சைட்டில் டேரெக்டாக போய்டும். சரியா? பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட், ஆரம்பிக்கலாம். வாங்க. இந்த லைட் டிபெண்டன்ட் அண்ட் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன், ரைட்டா? அதாவது ஒளி சேர்க்கை, ஒளி சார்ந்த மற்றும் ஒளி சாரா வினையை பற்றி நம்ம படிக்கணும். சரியா? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனை பற்றி நம்ம படிக்கணும். லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். ரைட், லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? ரைட், நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இமெயில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இமெயில் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி வேதாந்தில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் நம்ம ஆப்பில் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்குறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். டேரெக்டாக ஆப்பில் போய் அந்த பிடிஎஃப் கொடுத்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றிட்டு திருப்பி லாகின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா. சரியா? ஓகே, சூப்பர், வெரி குட். ரைட், லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், ஒளியை சார்ந்த வினை, ஒளி சாரா வினை. ஒளி சார்ந்த வினை இன்னொன்று என்னதுப்பா, ஒளி சாரா வினைன்னு இருக்குது. ஒளியை சார்ந்தது, ஒளியை சாராத வினை அப்படின்னு. ஸோ இமேஜ் வரலையா, ஒரே நிமிஷம் அதை எவனா சொன்னியாடா, ஏண்டாடி இமேஜ் வரலைங்கிறது எவனுமே சொல்லலையடா. ஷா, நான் அதுக்குள்ளே பாடமே நடத்த ஆரம்பிச்சிட்டேன்டா. இந்த வரேன்டா, ஒரே நிமிஷம். சொன்னீங்களா, நான் தான் கவனிக்கலையா? சரி, ரைட். ஓகே, கவனிங்க. லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், ஒளியை சார்ந்த வினை, ஒளி சாரா வினை, லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது இது என்ன படம் தெரியுமா, நம்மளோட குளோரோஃபில். நம்ம குளோரோஃபில் இப்படி தான் இருக்கும். குளோரோஃபிலோட டயக்ராம் தான் இது, ரைட்டா? குளோரோஃபில் இருக்குல்ல, அது குளோரோபிளாஸ்ட். அதான் அதோட டயக்ராம் தான் இது. சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில். ஓகே, ரைட், கவனிங்க. இட் இஸ் கால்ட் ஹில் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன். இதுக்கு என்ன பேருப்பா, ஹில் ரியாக்ஷன் அல்லது லைட் ரியாக்ஷன், ரெண்டு பேர் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஹில் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன் சொல்லலாம். இதுக்கு பேர் என்னது, டார்க் ரியாக்ஷன் அல்லது பயோசிந்தட்டிக் பாத்வே ஆர் கெல்வின் சைக்கிள். இதுக்கு பேர் என்னது, பயோசிந்தட்டிக் பாத்வே அல்லது கெல்வின் சைக்கிள். இதுக்கு என்னென்ன பேருன்னு பார்த்துறீங்களா? நான் இங்கிட்ட கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கிறேன், அப்போ தான் உனக்கு போர்டு தெரியும். சரியா? ரைட். ஸோ அப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஓரத்துக்கு போயிட்டேன்னா, இவ்வளோ ஓரத்துக்கு தேவையில்லை, இங்கே நினைக்கிறேன், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹில் ரியாக்ஷன் ஆர் லைட் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் என்ன கொஷினா, இல்லை நீங்கள் எல்லாம் என்னடா பண்ணுறீங்க, கடவுளே என்னை தயவு செஞ்சு இவங்கிட்டேருந்து காப்பாற்றுங்க.
1 day 2 detail படிக்கிறோம், லாங் ஆன்சர் படிக்கிறோம். சாப்டர் 12ல் இருக்கக்கூடிய தேர்ட் டீட்டெயில் இது. சரியா? சாப்டர் 12ல் இருக்கக்கூடிய ஃபோர்த் டீட்டெயில். சரியா? கவனிங்க. போதுமா? தமிழ் மீடியத்துக்கு அடுத்த ஸ்லைடில் இருக்குது. ஒரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் மீடியமும் இருக்குது. சரியா? இது மட்டும் தான் இமேஜோடு இருக்காது. இதுக்கு அடுத்து நம்ம படிக்க போகிற இந்த லீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்கும், தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது. லீச் வந்து படத்துலேயும் தமிழ் மீடியமும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். படத்துலேயும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா? அதனால் கவனமாக கவனிங்க. இதை மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க. ஹில் ரியாக்ஷன் அல்லது லைட் ரியாக்ஷன். தமிழ் மீடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது? ஹில் வினை, ஒளி வினை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஹில் ரியாக்ஷன் என்னது? ஒளி வினை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இன் தாலகாய்ட்ஸ். தாலகாய்டுகளில் நடக்குமா இந்த வினை? எங்கே நடக்க போதான்? தாலகாய்டு மெம்பரின், அதாவது கிரானா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இந்த இடத்துல இவங்க இருக்காங்களே, இங்கே தான் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் கேரிட் அவுட் இன் ஸ்ட்ரோமா ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட். ரைட்டா? இது எங்கே நடக்க போகுது? ஸ்ட்ரோமாவில் நடக்க போகுது. ஸ்ட்ரோமானா என்னது? ஸ்ட்ரோமா இஸ் கால்டு த அவுட்டர் பிளேஸ். இந்த வெளியே இருக்குல்ல, இந்த வெளியே இருக்க இடம் இருக்குல்ல, இதுதான் ஸ்ட்ரோமா. இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியத்தில் பாருங்கள், தாலகாய்டு சவ்வுகளில். ரைட்டா? தாலகாய்டு சவ்வுகளில் இந்த வினை நடக்குமா? இது ஸ்ட்ரோமாவில் நடக்க போகுது. இது எங்கே நடக்க போகுது? ஸ்ட்ரோமாவில் நடக்க போகுது. இது நடக்க போகிற இடம் என்னது? ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து photosynthetic pigment absorb the light energy and convert it into chemical energy ATP and NADPH2. அதாவது photosynthetic pigment. யார் photosynthetic pigment? நம்மளோட குளோரோபிளாஸ்ட் தான் என்னது? photosynthetic pigment. இவன் தான் யார்? photosynthetic pigment. அதாவது ATP மற்றும் NADPH2 உதவியுடன் இதில் ATP மற்றும் NADPH2 உருவாகிறது. ஃபஸ்ட்டு இதான் உருவாகுது. ATPயும் NADPH2வும் உருவாகும். அதுக்கப்புறம் தான் அது நடக்க போகுது. அதாவது பச்சையம். ரைட்டா? பச்சையம் வந்து என்ன? நிறமி. பிக்மெண்ட்னா நிறமின்னு அர்த்தம். ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட். குளோரோஃபில் வந்து என்ன பண்ணுது? லைட் எனர்ஜியை வாங்கி. ரைட்டா? லைட்டை வாங்குதுல. இங்கே நீ பார்த்தியா? லைட் வெளியே வருதா? லைட் வந்து அது என்ன பண்ணுது? அது திருப்பி NADPH2 NADPH2 ADH2 ATP அப்படி என்ன பண்ணுது? மாற்றுது. ரைட்டா? இது என்ன பண்ணுது? அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றுது. சரியா? ஓகேவா? அப்படி மாறப்போகுது. ஸோ அதான் என்னது? லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். அதே மாதிரி லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணுதுன்னா CO2 is reduced into carbohydrate with the help of light generated ADP and NADPH2. ஸ்மால் கொஷினில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. என்ன கொஷின் கேட்டிருப்பாங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்மால் கொஷினில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஏன் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், ஒளியை சார்ந்த வினை முதலாவதாக நடக்கணும் லைட் இண்டிபெண்ட்டுக்கு முன்னாடி? ஒளி சாரா வினைக்கு முன்பாக ஏன் ஒளிசார் வினை நடக்க வேண்டும்? why light dependent reaction must happen before light independent reaction? ஏன்னா லைட்டு டிபெண்ட் ரியாக்ஷனில் இருந்து வெளியே வரக்கூடிய இந்த ATP NADPH2 இருக்குல்ல, இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்க இருந்தால் தான் இந்த லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணும்? நடக்கும். இவங்க இல்லைன்னா லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. இவங்க இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. இவங்க இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. சரியா? இட் இஸ் கேரிட் அவுட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஆமாம், இட் இஸ் அ லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். இது லைட் இண்டிபெண்ட், அதனால் இது என்னது? ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டில் நடக்க போகுது. ரைட்டா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ 1000 தடவை அனுப்பிச்சாலும் இப்போ நான் நடத்துறதுக்கு சம்மந்தமான டவுட் இருந்தால் மட்டும்தான் நான் அதை மதித்து பதில் சொல்லுவேன். அதை தாண்டி நீ அன்வான்டாக உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்லுவேன்னு மட்டும் நினச்சிடாதான் அது கண்டிப்பாக நான் பதில் சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் டெல் யூ எனி ஆன்சர் ஃபார் தட். நான் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேன். நீ சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது எவ்வளோ வேணால் ஸ்பாம் பண்ணு. உன்னால் எவ்வளோ ஸ்பாம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பாம் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. சரியா? எப்படி படிக்கிறது ஈஸியாக? இதுக்கு மேலே நான் எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும்? படத்தை எடுத்துகிட்டு வந்து படத்தை வச்சு படிங்க, இப்படி படிங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எப்படி படிக்கிறதுன்ற டவுட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறது? இதான் ஈஸியான விஷயம். சரியா? இதுதான் ஈஸியான விஷயம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா தாலக்காய்டு சவ்வுகளில் நடக்குது. ATP மற்றும் NADPH2 உருவாகுது. இதுக்கு ஒளி அவசியம். இது பார்த்திங்க அப்படின்னா ATP மற்றும் NADPH2யோட CO2 கார்போஹைட்ரேட்டாக மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டாக? CO2 கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நேரடியாக ஒளி தேவையில்லை. இதுக்கு என்னது? ஒளி தேவை கிடையாது. லைட் இஸ் நாட் ரெக்வயர்ட். இதுக்கு லைட்டு தேவை கிடையாது. லைட் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின், அதிலே பார்ட் 2. வாட் ஆர் த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் ஈச்? ரைட்டா? எண்ட் ப்ராடக்ட் என்னது? முடிவு. ரைட்டா? இதில் இருக்கக்கூடிய
முடிவு என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. முடிவுனா என்னது, எண்டு, கடைசியாக என்ன கிடைக்கிது இதுலேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைசியாக கிடைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. கடைசியாக கிடைக்கக்கூடியது என்ன. வாட் ஆர் த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இன் ஈச். ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்ன, லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த காம்பனண்ட் என்ன, லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் மூலமாக வெளிவரக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன. குளோரோஃபில் அப்சார்ப்ஸ், அதான க்ரீன் பிக்மெண்ட்டு. குளோரோஃபில் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணுது. எதை அப்சார்ப் பண்ணுது, லைட் எனர்ஜியை, ஒளியின் ஆற்றலை வாங்கி குளோரோஃபில், பச்சையம், குளோரோஃபில்னு என்னது தமிழில் பச்சையம், கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி, கன்வெர்ட்ஸ் இன்டு கெமிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுது. யாரால் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்ற முடியும், அல்லது யார் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க, ஹூ இஸ் கன்வெர்ட்டிங் த லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி, தட் இஸ் குளோரோஃபில். பச்சையம், பச்சையம், பச்சையம் என்ன பண்ணுது, லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக, சரியா, ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுது, சரியா. அதே கண்டென்ட் தான் இங்கே இருக்குது, கைடில் இருக்குது, உங்கள் புக்கில் இருக்கிறத நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் அதை படத்தோடையும் சின்ன சின்னதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் கைடில் நீங்களாக படிக்கிறப்ப தான் உங்களுக்கு கஷ்டம், சரியா. ரைட். நீங்கள் க்ரப் சைக்கிள் படிக்கலைன்னா முந்தின கிளாஸில் பாருங்கள், அதில் நான் மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன், அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். லாஸ்ட் கிளாஸ் பாருங்கள், போன கிளாஸில் டே 5 பாருங்கள். ரைட். அடுத்து என்னென்ன கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது, என்னென்ன கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது, ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், NADPH2, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டும் NADPH2. NADPH2ன்னு என்னது, நிக்கோட்டின் அமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட். நிக்கோட்டின் அமைடு அடினைன், நிக்கோட்டின் அமைடு N, அடினைனுக்கு A, டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட், ஹைட்ரஜன் அதோட சேர்ந்துருக்கும். ஸோ பாஸ்பேட் வரைக்கும் நம்ம பேர் வச்சுக்க போகிறோம், சரியா. ATP அண்ட் NADPH2. இந்த கொஷினில் நாங்கள் ATP NADPH2 மட்டும் எழுதினா போதுமா சார், தாராளமாக போதும். பட் உன்னோட 1 மார்க்லேயோ மேட்ச் த ஃபாலோயிங்கோ அல்லது சூஸ்லேயோ NADPH2 அல்லது 2 மார்க்கில் கூட ரைட் த ஃபுல் ஃபார்ம் அல்லது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ATP அண்ட் NADPH2ன்னு கேட்டிருக்காங்க. மிட் டேர்ம் டெஸ்ட்டில் தான் இந்த மாதிரி குளறுபடியான கேள்விகள்லாம் வரும். நல்ல நேரமாக கெட்ட நேரமாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் வரலாம்ல. இதுக்கு முன்னாடினா உனக்கு அது கெட்ட நேரம், இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, அப்போது நல்ல நேரத்துக்கு வந்தால் நம்ம படித்ததை எழுதிடலாம்ல. ஸோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட், அடுத்து என்னது, நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட், நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட் அப்படின்னு சொல்ல போகிறோம், சரியா. அடுத்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனோட அவுட்புட் என்ன, லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்லேருந்து என்ன வெளியே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனோட அவுட்புட் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் மிட் டேர்ம் புக்கிங் சைடு வருமா, கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ரைட், ஓகே, ரைட். CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, ஒடுக்கம் அடையுது, ரெடியூஸ் ஆகுது, ரெடியூஸ்ட் இன்டு கார்போஹைட்ரேட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ATP அண்ட் NADPH2. ATPயை வச்சும் NADPH2 வச்சு என்ன பண்ணுது, CO2 is reduced into carbohydrates. CO2 is reduced into carbohydrates, ரைட்டா. ATP and NADPH2 மாறுது, ஓகேவா, ரைட்டா. இதில் தான் மந்த்லியில் மார்க் போச்சா, பரவாயில்ல, ரைட்டா. ஓகே, புக்கில் உனக்கு ஃபுல் ஃபார்ம் எல்லாம் நீ எதை படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மோர் டு நோ PDF நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மோர் டு நோ PDF படிக்கல நான் என்ன பண்ணுறது, இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஹவு கேன் ஐ டூ திஸ்? ஓகே, சரியா, கவனிங்க. ADPனா டைபாஸ்பேட், ட்ரைபாஸ்பேட் மாதிரி டைபாஸ்பேட். வேர் டஸ் ஈச் ரியாக்ஷன் அக்கர் வித்தின் குளோரோபிளாஸ்ட், ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். லைட்டு டிபெண்ட் ரியாக்ஷன், ஒளி சார் வினை குளோரோஃபில்ல பச்சையத்தில் எங்கே நடக்க போகுது, ஒளி சாரா வினை எங்கே நடக்க போகுது, ஒளி சார் வினை எங்கே நடக்க போகுது, ஒளி சாரா வினை எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எங்கே நடக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட், எங்கே நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். ரைட், கவனிங்க. வேர் டஸ் த ரியாக்ஷன் அக்கர்ஸ், எங்கே நடக்க போகுது. லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்குது பாருங்கள். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்
carried out in grana. Light dependent reaction எங்கே நடக்க போகுது, கிரானாவில் நடக்க போகுது. ரைட்டா, கிரானாங்கிறது இருந்தால் தட்டு மாதிரி அடிக்க வச்சுருக்கோம்ல, ஸ்டாக்ஸ் ஆஃப் காயின்ஸ், காயின் அடிக்க வச்சுருக்கோம்ல, ரைட்டா, காயின் அடிக்க வச்சுருக்கோம்ல, அதுதான் என்னது, கிரானா. அதுதான் கிரானா. அடுத்து அதே இது பார்த்திங்க அப்படின்னா லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்ட்ரோமாவில் நடக்க போதும். ஸ்ட்ரோமாங்கிறது என்னது, இந்த கேப் கிடக்கல, இங்கே சும்மா இடம் கிடக்கல, அந்த சும்மா இருக்க இடம் தான் என்னது, ஸ்ட்ரோமா. அங்கே சும்மா இருக்க இடம் தான் என்னது, ஸ்ட்ரோமா. அந்த சும்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஸ்ட்ரோமா. அவ்வளோதான். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்கப்பா, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் லெசன் 12. நோ வி ஆர் மூவிங் டு லெசன் 13. ஸோ லெசன் 13 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சாட்டில் ஒரு ஃபயர் போடுறீங்களா? எஸ். கேன் ஐ ஹேவ் சம் ஃபயர் இன் சாட்? கேன் ஐ ஹேவ் சம் ஃபயர் இன் சாட்? வேணாம், ஃபயர் வேணாம், எல்லோ ஹார்ட், எல்லோ கலர் ஹார்ட் கடகடன்னு போடுங்க. ரைட், எல்லோ கலர் ஹார்ட் போடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம், இப்போ யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் இந்த லைவ் எல்லாம் ரைட்டா, 1 day 2D 1 day 2 டீட்டெயில் இருக்குல்ல, இந்த லைவ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் ஆடு ஃப்ரீயாக பார்க்கலாம். நம்ம ஆப்பில் என்ன பண்ணலாம், நீங்கள் வித்தவுட் ஆட் யூ கேன் see it. வித்தவுட் ஆட் எப்படி பார்க்கலாம், அடுத்த லெசன் ஆரம்பிக்கிறோம்ல, அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைவ் தானே, இந்த லைவில் கீழே பாருங்கள் டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு ஒரு லிங்க் இருக்கா, நோட்ஸ் ஹியர்னு. நோட்ஸும் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜ் PDF இது எல்லாமே உனக்கு வந்துடும். இந்த இமேஜ் PDF எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், நான் உனக்கு அதில் அப்லோட் பண்ண போகிறேன் நம்மளோட இதில். ஏன்னா நீ யூடியூப்பில் தேடி படிக்க வேண்டாம். இப்போ இந்த கோர்ஸை நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 day 2D ஸ்கொயர் ரைட்டா, 1 day 2D டீட்டெயில் இருக்குல்ல, இந்த கோர்ஸ் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், பை பண்ணி நீ வாங்கிட்ட, சரியா, நீ பை பண்ணி வாங்கிட்டேன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும், இப்போ வந்து மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நான் டீட்டெயிலை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்துவேன். அடுத்து மிட் டேர்ம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து குவார்ட்டர்லி வரும்ல, குவார்ட்டர்லிக்கும் சேர்த்து நான் அப்படியே இதிலே கண்டினியூ பண்ணுவேன். இப்போ மிட் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த அப்கமிங் லெசனுக்குரிய 1 day 2D டீட்டெயிலை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், நடத்த ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அப்போ உனக்கு என்ன பண்ணுவோம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஒரு கோர்ஸை வாங்கிட்டேன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலையும் எப்போ நீ படிக்கிறோம், எந்தெந்த டீட்டெயில் நீ படிக்கணுமோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்து படிச்சுக்கலாம், சரியா? ரைட். என்னது இது 1 day 2 டீட்டெயிலில் day 6 கரெக்டாக, day 6 ரைட்டா, day 2 டீட்டெயில், day 2 டீட்டெயில், day 2, day 3, day 4, day 5 இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்க day 6 இப்போ போயிட்டுருக்குல, அதனால் நீ என்ன பண்ணலாம், டேரெக்டாக லைவ்லேயே பார்க்கலாம். யூடியூப்பில் உனக்கு ஆட் வரும், ஆனால் மவனே அங்கே ஆடே வராது, அதுதான் ப்ளஸ்ஸு. அதனால் ஜாயின் பண்ணிட்டியா? யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கா? யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க? யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா? கோர்ஸ் பை பண்ணியாச்சா? ஸோ இந்த கோர்ஸ் பை பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள். 1 day 2D கோர்ஸ் பை பண்ணியாச்சா? யாராவது பை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி பை பண்ணணும்னு தெரியாமல் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிங்க் இருக்குப்பாப்பா, நான் இந்த தான் வச்சுருக்கேன் இல்லைப்பா, இதான்ப்பா நம்ம பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் கண்ணு முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்க பேஜே அதுதான், கரெக்டாக இல்லையா? அதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பண்ணுறதுலாம் அங்கேயும் தெரியுது பாருங்கள் பேக்ரவுண்டில். இந்த ஃபஸ்ட்டு லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்களா? பாஸ்வேர்ட் சேஞ்சுனா நீங்கள் தான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண, ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் ஃபோனுக்கு OTP வர வச்சு திருப்பி ஜாயின் பண்ணிங்க, ரைட்டா? மார்னிங்னா நம்ம ஆட்கள் மட்டும்தான் இருப்பானுங்க, படிக்கிறவன் வெறியானவன், இங்கே வெறியே இல்லாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பான், அதனால் அவனெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான்லாம் பை பண்ணி உங்களுக்கு முன்னாடியே பை பண்ணி வச்சுட்டேன். ஸோ பை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி பை பண்ணி வந்துடும். அதில் போய்ட்டு இப்போ பார்க்குற லைவ், அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் கூட நான் கொடுக்க போகிறேன். அதில் யூ கேன் ரைட் த டெஸ்ட் ஆல்சோ, ஐ வில் கிவ் சம் டெஸ்ட் 1 mark மாதிரி. இந்த 1 wordல லாங் ஆன்சர்ஸ்லேருந்து நான் சொன்னப்போ என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்க்கலாம், சரியா? நோ லிங்க்குன்னு சொல்லாத, நீ பார்க்குறியா இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சரியா? இல்லைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணு, பேஜை ரெஃப்ரெஷ், திருப்பி நம்ம சேனல் பேரை கிளிக் பண்ணி போயிட்டு திருப்பி லைவில் போயிட்டு, இப்போ நான் எந்த லைவ் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இந்த லைவ் தானே எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த லைவை கிளிக் பண்ணி பாருங்கள். நோ லிங்க்குன்னு நீ எப்படி சொல்லுவோம், கண்ணு முன்னாடி நான் லிங்க்கை காட்டுறேன், நோ லிங்க்னா நான் என்ன பண்ண முடியும்? நோ லிங்க்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். 1 mark PDF லிங்க்கு நான் கொடுக்குறேன், 1 mark PDF லிங்க்கை நான் அதில் அட்டாச் பண்ணுறேன், அதில் நான் கொடுக்குறேன், நான் அட்டாச் பண்ணிட்டு உனக்கு வீடியோ போடுறேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பண்ணி அந்த 1 mark PDF நான் கொடுத்துட்றேன், சரியா? இன்டீரியர் 1 mark PDF நீங்கள் தீமினலாக இருந்தால் தீமினலில் இருக்கும் மாஸ்டர் PDFல,
ஸோ இங்கே மட்டும்தான் இல்லை. அதை நான் எப்படி அப்லோட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். இந்த 1 day 2D டீட்டெயில் அதில் பண்ண முடியுமா இல்லை எதில் அப்லோட் பண்ண முடியும்னு பார்த்து ஐ வில் ஜஸ்ட் அப்லோட் இட் அண்ட் ஐ வில் கிவ் யூ. சரியா, எப்படியாவது உனக்கு கொடுத்துட்றேன், எங்கேயாவது எப்படியாவது பண்ணி நாளைக்கு கொடுத்துட்றேன். நீ சனிக்கிழமை படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டில் சூப்பர் மார்க் எடுத்துரு. ஓகேவா, நம்ம வீக் குவிஸில் சனிக்கிழமை வீக் குவிஸில் சூப்பர் மார்க் எடுத்துருங்க. ரைடா? தீமின்னலில் கொடுத்தது தான் கரெக்டான பிடிஎஃப். தீமின்னலில் நான் 1 word PDF கொடுத்துட்டேன். தீமின்னலில் இருக்கிறது அதுதான் கரெக்டாக, அது சேம் PDF தான். ஆக்சுவலாக யூடியூப்பில் நான் கொடுக்கல. சரியா, தீமின்னல் எங்கே இருக்கா? தீமின்னல் டெலகிராம் சேனலில் இருக்குது. தீமின்னலோட டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருக்கேன். டெலகிராம் சேனலில் மேலே பண்ணால் பின் பண்ணது இருக்கும், அதில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க. சரியா, ரைட். ஹவு மச்சா? அதெல்லாம் ஃப்ரீ தான்டா. ஏன்டா காசு கொடுத்து வாங்கிடலாமா என்ன? ரைட், சூப்பர். 13th சாப்டர், 13th சாப்டரில் படிக்கலாம் வாங்க. 13th சாப்டரில் என்ன இருக்குது படிக்கலாம் வாங்க. How is the circulatory system designed in leech? How is the circulatory system designed in the leech to compensate heart structure? ரைட்டா, ஹார்ட் ஸ்ட்ரக்சர், இதயத்தோட ஸ்ட்ரக்சர், இதயத்தினுடைய வடிவம். இங்கே பாருங்கள், அட்டையின் சுற்றோட்ட மண்டலம். ரைட்டா, இரத்த சுற்றோட்ட மண்டலம் இதய அமைப்பின் பற்றாக்குறையை ஈடு செய்ய எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது? அதுக்கு ஹார்ட் கிடையாது, இதயம் கிடையாது. ஆனாலும் அதோட ரத்தம் எப்படி அதோட உடம்புல சுழலுது, அது எப்படி சுற்றுது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. அதை பற்றி கேட்டிருக்காங்க, அதை பற்றி பேச சொல்லியிருக்காங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, அட்டையை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா? நல்லா இருக்கா அட்டை? அட்டைப்பூச்சி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? தமிழ்லேயும் இருக்குல்ல? தமிழ்லேயும் வச்சுருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லேயும் இருக்குது. சரியா, there is no true blood vessels. அதான் முக்கியமான விஷயம். there is no true blood vessels. உண்மையான இரத்த குழாய்களே கிடையாது உங்ககிட்ட. உண்மையான இரத்த குழாய்களே கிடையாது. லீச்சில் இரத்த நாளங்கள் கிடையாது. அட்டைகளில் உண்மையான இரத்த நாளங்கள் கிடையவே கிடையாது. there is no true blood vessels. இரத்த நாளங்கள் கிடையவே கிடையாது. the blood vessels are replaced by canals called ஹீமோகோலிக் கெனால்ஸ். ரைட்டா, ஹீமோகோலிக் கெனால்ஸ். இரத்த நாளங்கள் எப்படி மாறியிருக்கான், உருமாறியிருக்கான்? ஹீமோசிலிக் கால்வாய்கள், ஒரு சின்ன கால்வாய் மாதிரி. நம்ம வீட்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கால்வாய் போகும், அப்படியே சின்னதாக ஒரு குழி தோண்டி அதில் சிமெண்ட் வச்சு பூசி தண்ணி போகிறதுக்குன்னு ஒரு வழி கொடுத்துருப்பாங்க. அது பைப் கிடையாது. இப்போ நமக்குலாம் பார்த்திங்கன்னா டியூப் மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக டியூப். நம்மளுக்குலாம் பார்த்திங்கன்னா நாளங்கள், பிளட் வெசல்ஸ், பிளட் டியூப்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே மட்டும்தான் பிளட்டு போகும். ஆனால் இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இரத்த நாளங்களுக்கு பதிலாக ஹீமோசிலிக் கால்வாய்கள் எனப்படும் குழாய்கள் உள்ளன. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழாய் தான் என்ன பண்ணுது, இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, தீஸ் கெனால்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஹீமோகோலிக் ஃப்ளூயிடு. அப்போது பிளட் வெசல்ஸில் பிளட் தானே இருக்கும். ரைட்டா, ரத்த குழாய்களில் ரத்தம் இருக்கும். அப்போ ஹீமோகோலிக் கெனால்ஸ், அந்த குழாய்கள் என்ன இருக்க போகுது? ஹீமோசிலிக் திரவத்தால் நிரம்பியுள்ளது. ஹீமோசிலிக் திரவம் தான் என்ன பண்ண போகுது, இதில் நிரம்பி இருக்குது. ஹீமோகோலிக் அல்லது ஹீமோசிலிக் திரவங்கள் உள்ள நிரம்பி இருக்கு. சரியா, ஹீமோசிலிக். ரைட், அடுத்து there are 4 longitudinal canals. 4 நீளவாட்டு கால்வாய்கள். ரைட்டா, 4 கால்வாய் இருக்கும். there are 4 channels, there are 4 canals. 4 canals இருக்கு. எப்படி? longitudinal, நீளவாக்கில் 4 இருக்கும். one is dorsal lying above the alimentary canal. ரைட்டா, எலிமெண்ட்ரி கேனாலுக்கு மேலே. ரைட்டா, இதான எலிமெண்ட்ரி கேனால்னா என்னது? குடல். எலிமெண்ட்ரி கேனால்னா என்னது? ஒன்று உணவு பாதை, சாப்பாடு போகுதுல, சாப்பாடு போகிற பாதைக்கு மேலே இருக்கான். சரியா, இதானது எலிமெண்ட்ரி கேனால், உணவு போகிற பாதை. அந்த பாதைக்கு மேலே என்ன பண்ணுது? ஒரு கால்வாய் மாதிரி இந்த மாதிரி போகுது பார்த்தியா? பிங்க் கலரில் போகுதுல, அந்த பிங்க் கலர் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சொல்ல போகிறோம், ஒரு கால்வாய். ஓகே, ரைட், சூப்பர். உண்மையிலே ட்ரூ ஸ்டூடெண்ட்னா அதை நம்ம காலையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ன வார்த்தை நான் சொல்கிறேனோ, என்ன சென்டென்ஸ் அண்டர்லைன் பண்ணுறேனோ அதை தான் கமெண்ட்டில் போகும். இங்கே இது ஏதோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொழுது போகாமல் வந்திருக்காங்க போல், ஏதோ புதுசாக கிளாஸ் நடக்குது அப்படின்னு வந்திருக்கானுங்க போல். ஏண்டா படிங்கடா, டுமாரோ மார்னிங் கிளாஸ் இருக்குப்பா, கிளாஸ் இருக்குது, டுமாரோ மார்னிங் கிளாஸ் இருக்குது. அனதர் இஸ் வென்ட்ரல் லைங் பிலோ த எலிமெண்ட்ரி கேனால். ஒன்று உணவு பாதை போகும், அந்த உணவு பாதை இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கா, இன்னொன்று கீழே இருக்கான். ஒன்று இஸ் அப்பர், இன்னொன்று இஸ் டவுன்வர்ட். ரைட்டா, அதாவது முதுகுப்புறம், உணவு பாதைக்கு மேலே அமைந்துள்ள முதுகுப்புறம். ஒன்று முதுகுன்னு சொல்லலாம், இன்னொன்று வயிற்று கால்வாய். சரியா, மேலே கீழே. சரியா, உணவு பாதைக்கு மேலே சாப்பாடு போகிற பகுதி இருக்குது. இப்போ என் உடம்புல சாப்பாடு போகுது, அப்போ இது முன்னாடி, இது பின்னாடி. ஸோ அப்போ முன்னாடி பகுதி, பின்னாடி பகுதி. முன்னாடி ஒரு கெனால், முன்னாடி ஒரு கால்வாய் மாதிரி போகுது, பின்னாடி ஒரு கால்வாய் மாதிரி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், த ரிமைனிங் 2 ஆர்
lateral lying on either side of the alimentary canal. மீதி ரெண்டு பேர் என்னது இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க சரியா இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்க ரைட்டா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸோ மேலே பின்னாடி லெஃப்ட்டு ரைட் ஸோ 4 பக்கமும் இருக்காங்க 4 channels are connected together at the posterior end. கடைசியில் பின்னாடி என்ன பண்ணுறாங்க இந்த 4 பேர் நேராக போய் பின்னாடி ஜாயின் ஆகிடுறாங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க பின்னாடி போய் ஜாயின் ஆகிடுறாங்க ரைட்டா ஸோ லெஃப்ட்டில் இருக்குது டாப்பில் இருக்குது பாட்டமில் இருக்குது ரைட்டில் இருக்குது லெஃப்ட்டில் இருக்குது அவ்வளோதான் சரியா அதுதான் சொல்லியிருக்காங்க மேலே கீழே கீழே மேலே ரைட்டு லெஃப்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க. There is no heart but lateral channel serves a heart by being contractile. இதயத்தோட வேலை என்ன நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இதயத்தோட வேலை என்ன நம்ம உடம்புல இருக்க இதயத்தோட வேலை என்ன நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தோட வேலை என்னப்பா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்தத்தோட வேலை என்ன நம்ம பாடியில் இருக்க பிளட்டோட வேலை என்ன சாரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்ட்டோட வேலை என்ன பம்பிங்னா என்னது அப்படி என்ன பண்ணும் பம்ப் பண்ணும் ரைட்டா அப்படி பம்ப் பண்ணும் பிளட்டை பம்ப் பண்ணுறது உடம்பு முழுவதும் ரத்தத்தை போகிறதுக்கும் திருப்பி ரத்தத்தை உடம்புலேருந்து எடுக்கிறதுக்கும் அதுதான் என்னது ஹார்ட்டோட வேலை. பட் இங்கே இந்த ஹார்ட்டோட வேலை என்ன இங்கே இந்த ஹார்ட் என்ன பண்ணுது இங்கே தான் ஹார்ட்டே இல்லையே அப்போ என்ன பண்ண போகுது ஹார்ட்டுக்கு பதிலாக லீச்சோட சேனல் என்ன பண்ணுது லாஸ்ட் அந்த போஸ்டீரியர் சேனலுக்கு லேட்ரல் சேனல் பின்னாடி இருக்கிற சைடில் இருக்குது எப்பெல்லாம் இந்த அட்டை சுருங்கி மடங்குதோ அப்போ என்ன பண்ணுது அது சுருங்கி மடங்குறப்ப ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்ப ட்ரை பண்ணுதான் எல்லா இடத்துக்கும் அனுப்புதான் ரைட்டா கான்ட்ராக்டைல் சுருக்கம் அடைதல் ரைட்டா ஹார்ட் பீங் கான்ட்ராக்டைல் ரைட்டா லேட்ரல் சேனல்ஸ் என்ன பண்ணுது லேட்ரலாக அது சைடில் இருந்துச்சுல சைடில் இருக்கக்கூடியவங்க தான் இதயம் மாதிரி செயல்படுறாங்க முன்னாடி மேலேயும் கீழே இருந்தவங்க இல்லை இந்த மாதிரி இருக்கவங்க தான் பண்ணுறாங்க பீங் அ கான்ட்ராக்டைல் எஸ் ஓகே. The dorsal and ventral channels are non-contractile having no muscular valves. அதுக்கு என்னது they are non-contractile having no muscular valves. அதுக்கு என்னது சதை அமைப்பில் இருக்கக்கூடிய சுவர்கள் கிடையாது சதை சுவர்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேருந்து ரத்தம் அதுக்குள்ளே போயிட்டு திருப்பி பின்னாடி வரும் திருப்பி சைடில் ரைட்டா இங்கேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்காங்களா மேலே ஸோ அப்போ இங்கேருந்து எல்லாத்தையும் இங்கே அனுப்புவாங்க இங்கேருந்து திருப்பி முன்னாடி பின்னாடி போகுது திருப்பி பின்னாடி இருந்து சைடில் கூடி வருது அப்படியே முன்னாடி பின்னாடி போகுது ரைட்டா இப்படி போகுது திருப்பி இப்படி வருது இப்படி போகுது இப்படி வருது இந்த மாதிரி என்ன பண்ணுது ஒரு ஆக்ஷனில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதுதான் இதோட ஹார்ட்டினுடைய மறுபக்கம் ஹார்ட் இல்லாமல் அதோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின் சரியா. என்ன பார்த்தோம் நம்ம உங்கள் உடம்புல என்னது உண்மையான இரத்த குழாய் இருக்காது அதுக்கு பதிலாக கால்வாய்களாக இருக்க போகுது என்னது கெனால்ஸாக இருக்க போகுது நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ். அப்போ பிளட் வெசல்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன இருக்குது கெனால்ஸாக இருக்குது. அப்போ கெனால்ஸ்க்கு பேர் என்னது ஹேமோசிலிக் கெனால்ஸ் ரைட்டா ஹேமோசிலிக் கெனால்ஸ்ன்னு சொல்ல போகிறாங்க ஹேமோசிலிக் கால்வாய்கள் அப்படின்னு. இந்த கால்வாய்களில் இந்த கெனால்ஸில் என்ன ஃபில் ஆகிருக்கும் ஹேமோசிலிக் ஃப்ளூயிடு ரைட்டா ஹேமோசிலிக் திரவம் நிரம்பி இருக்கும் ஏன்னா பிளட்டு கிடையாது அதுக்கு பதிலாக இந்த ஃப்ளூயிடு தான் ஃபில் ஆகிருக்க போகுது. 4 லாங்கிடியூடினல் கெனால்ஸ் இருக்க போகுது 4 லாங்கிடியூடினல் கெனால்ஸ் 4 நீள்வட்ட கால்வாய்கள் காணப்பட போகுது. 1 is dorsal lying above the elementary canal. ஒன்று வந்து டார்சல்னால் என்னது முன்னாடி உணவு பாதைக்கு அல்லது உணவு பாதைக்கு போகிறதுக்கு மேலே இருக்குது இன்னொன்று கீழே இருக்காங்க ரைட்டா மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி இருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது சைடில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே போஸ்டீரியர் 2 பின்னாடி பக்கத்தில் போய் என்ன பண்ணுறாங்க ஜாயின் ஆகுறாங்க. இதுக்கு ஹார்ட் கிடையாது அதுக்கு பதிலாக அந்த லேட்ரல் சேனல்ஸ் பின்னாடி சைடில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் தான் சர்வ் அஸ் அ ஹார்ட் பை பீயிங் கான்ட்ராக்டல் சுருக்கம் அடைகிறது மூலமாக இதயம் மாதிரி அவங்க தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அடுத்து the dorsal ventral channel or non-contractile having no muscular valves ரைட்டா non-contractile having no muscular valves. அதுக்கு என்ன பண்ணாது தசை சுவர்கள் கிடையாது அது non-contractile அது சுருக்கமும் அடையாது அப்படின்னு சொல்லி மேலேயும் கீழே இருக்கவங்க பெருசாக சுருக்கம் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How does locomotion takes place in leech? Very 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 important question. Most important repeated question. Very important most important சரியா. அட்டை எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது அட்டையில் இடப்பெயர்ச்சி எவ்வாறு நடைபெறுகிறது. locomotion in leech takes place by swimming movement ரைட்டா முதல்ல என்னது ஸ்விம்மிங் மூமெண்ட் சரியா. இந்த ஸ்விம்மிங் மூமெண்ட்டுக்கு பேர் என்னது அண்டுலேட்டிங் மூமெண்ட் ரைட்டா அண்டுலேட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீந்துதல் நீந்தி போகிறது அது எப்படி நீந்துது அலையாக நீந்தி போகுது ரைட்டா. அதாவது மீன் பார்த்தீங்கன்னா இப்படி நீந்து போகும் இது என்னென்னா அலையாக வளைஞ்சு நீந்தி போகுமா ரைட்டா வளைஞ்சு
அது பேர் தான் என்ன அப்படின்னா that is undulating. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எனி அன்கம்ஃபர்டபுள் இந்த சாட்டில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, அன்வான்ட் மெசேஜஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு சாட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் நான் கொஷின்லாம் கேட்கல. ஓகே சரியா, நான் கொஷின்லாம் கேட்குறதே இல்லையே, நீங்கள் அதை பார்க்குறீங்க. see they are here to waste their parents money, அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. let them be. சரியா, அவங்க அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் பொறுமையாக பார்ப்பேன், இல்லை அப்படின்னா மொத்தமாக பிளாக் பண்ணிடுவேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் விஷயம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கும். அன்றைக்கி தே வில் ஃபீல் தட். சரியா, அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபீல் தட் ஆமாம் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு வரும். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மிட் டெர்ம் டெஸ்ட் மார்க் வரும். மார்க் வந்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க, நான் எப்பயாவது படிக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி கேட்பான். அப்போ தெரியும் அவனுக்கு. சரியா, எவ்வளோ ஸ்பாம் பண்ண முடியுமோ அவன் அவ்வளோ ஸ்பாம் பண்ணட்டும். சரியா, லீவ் ஹிம், பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பாம் பண்ண முடியும் அவன் பண்ணட்டும். நீங்கள் அதை பார்க்காதீங்க, புட் இட் இன் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி UPM கொஷின். ஆமாம், இது ரொம்ப முக்கியமான கொஷின். இட் இஸ் UPM முக்கியமான கொஷின். UPM தான், அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா, திஸ் இஸ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா, ஸோ அப்போ அண்டுலேட்டிங் மூமெண்ட் இந்த வாட்டரில் அண்டுலேட்டிங் மூமெண்ட்டு எடுக்க போகுது. சரியா, இட் இஸ் கால் அண்டுலேட்டிங், அலையான இயக்கம், நீந்துதல். எப்படி நீந்துது, இட் இஸ் ஸ்விம்மிங் பை அண்டுலேட்டிங் மூமெண்ட். அண்டுலேட்டிங் மூமெண்ட் மூலம் வரா. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா லூப்பிங் அண்ட் க்ராலிங். அது இதில் இல்லை, லூப்பிங் அண்ட் க்ராலிங்கும் அந்த பாயிண்ட் இதில் மிஸ் ஆகிடுச்சு. லூப்பிங் அண்ட் க்ராலிங். லூப்பிங்னானது வளைஞ்சு ரைட்டா, க்ராலிங்னானது தவந்து போகிறது. வாட்டரில் அண்டுலேட்டிங் மூமெண்ட்டு. அதே இது லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா லூப்பிங் அண்ட் அண்டுலேட்டிங்னு இருக்குது. லூப்பிங் அண்ட் க்ராலிங், லூப்பிங் அண்டு க்ரால், லூப்பிங் அண்டு க்ராலிங் அப்படின்னு சரியா. லூப்பிங் அண்டு க்ராலிங் இங்கே எழுதுகிறேன், அங்கே தெரியலை, ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் ஹியர். லூப்பிங் அண்டு க்ராலிங். லூப்பிங் அண்டு க்ராலிங். டேய், இவ்வளோ நேரம் தமிழ் மீடியத்துக்கு எடுத்து தாண்டா வச்சுருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு தான் இருக்குல்லடா. ஏன்டா இந்த தமிழ் மீடியம் உண்மையிலே நீ முழுசாக கவனிக்கணும். நீங்கள் ஒரு ஸ்லைடை வந்து பார்த்துட்டு தமிழ் மீடியத்துக்கு இல்லைன்னு பேசாதீங்க. எல்லா ஸ்லைடும் தமிழ் மீடியத்துக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கேன். படத்துக்கு முதற்கொண்டு தமிழ். போன கிளாஸில் படத்துக்கு தமிழ் மீடியம் இல்லை, நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் படம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னீங்கன்னு தமிழ் மீடியத்துக்கு சேர்த்து படத்தோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த லெசன்லேருந்து. கவனிங்கப்பா, கவனிக்காமல் முழுசாக பார்க்காம பேசாதீங்க. சரியா, எல்லா கொஷினும் தமிழ் மீடியத்துலேயும் சேர்த்து எடுத்துகிட்டு தான் வந்திருக்கு. இமேஜ் முதற்கொண்டு தமிழில் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் இந்த தடவை. கவனிங்க. சரியா, ரைட். The male reproductive system, right? Explain the male reproductive system of rabbit with a label diagram. சரியா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரேபிட் என்ன பண்ணுமா, வித் டயக்ராமோடு சொல்லணுமா. எந்த டயக்ராம், இந்த ரேபிட் இந்த படத்தெலாம் வரைஞ்சிடாத, இந்த படம் தான் வரையணும். ரைட்டா, திஸ் டயக்ராம் வி ஹவ் டு ட்ரா திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் வரையணும், இந்த டயக்ராம் வரைஞ்சிடும். எக்ஸ்பிளைன் இது எப்படி வரையணும்னு நான் ட்ராயிங் கிளாஸ் வச்சு சொல்லித்தரேன். சரியா, ட்ராயிங் கிளாஸ் வச்சு சொல்லித்தரேன், நம்ம ட்ராயிங் கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு தியரி படிச்சிடலாம். ஓகே, முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படத்துடன் விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, முயலோட ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, okay, right, கவனிங்க. The male reproductive system of rabbit includes, ரைட்டா, the male reproductive system of rabbitோட male reproductive system என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பாருங்க. A pair of testes, ரைட்டா, a pair of testes which are ovoid in shape. ovoid என்னது, oval shape மாதிரி, enclosed by a scrotal sac in the abdominal cavity. இதெல்லாம் தான் முக்கியமான வார்த்தை. அதாவது ஒரு ஜோடி விந்தகங்கள், டெஸ்டிஸ்டானது விந்தகம்னு பேர் தமிழில், டெஸ்டிஸ். இவை முட்டை வடிவிலான, முட்டை மாதிரி இருக்குது மாதிரி, எங்கள் முட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வடிவிலானவை. இவை அடிவயிற்று குழியில் உள்ள விந்தக பையினால் சூழப்பட்டது. ரைட்டா, அந்த பை அது ரெண்டு இருக்கிறதுக்கான ஒரு பேக். அந்த பேக் பேர் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்கார்டல் சாக். பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ரெண்டு டெஸ்டிஸ் இருக்க போது, ரெண்டுமே அது ஓவாய்ட் ஷேப்பில் இருக்க போது. அது எப்படி இருக்க போது, ஒரு ஸ்கார்டெக்ஸ் பேக். ரைட்டா, ஸ்கார்டல் சாக் அதில் இருக்க போது. ஓகே,
பார்த்தீங்கன்னா அப்டாமினல் கேவிட்டி. நம்ம பாடி மெயினாக எல்லா உயிரினங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஹியூமன் பீயிங் ஜென்ரலாக அனிமல்ஸ், நம்மளும் அனிமல் தான். இப்போ டைகர், லைன் எல்லாமே அனிமல்ஸ் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும் ஹோல் பாடியிலேருந்து தனியாக தான் கீழே இருக்கும். சரி, யூஸ்வலி இட் வில் பி அவுட் ஆஃப் தி பாடி. நார்மலாக இதயத்துக்கு பக்கத்துலையோ அல்லது வயிற்றுக்கு பக்கத்துலேயோ இருக்காது, அதை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த டெஸ்டிஸ் இருக்குல்ல, திஸ் டெஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஓவரிஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், தே ஆர் ஆல் நீட் அ லிட்டில் பிட் லெஸ்ஸர் டெம்பரேச்சர். அவங்களோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்க இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சரோடவும் கம்மியாக தான் இருக்கணும். அதனால தான் தே யூஸ்வலி சே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மடியில் வச்சு லேப்டாப் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லேப்டாப்பை நீங்கள் மடியில் வைக்கிறப்ப லாட் ஆஃப் ஹீட் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ அதனால தான் மடியில் வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து, ஈச் டெஸ்டிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் டியூபியூல்ஸ் கால் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ரைட்டா? ஒவ்வொரு டெஸ்டிஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா, சரியா, ரைட்டா, ஒவ்வொரு டெஸ்டிஸ்லேயும் செமினிஃபெரஸ் டியூப்ஸ், நிறைய நியூமரஸ் சின்ன சின்ன டியூபுகள், சின்ன சின்ன குழாய் போன்ற வடிவங்கள் இருக்கும். ஒவ்வொரு விந்தகமும் விந்தக நுண்குழாய்கள், சின்ன சின்ன நுண்குழாய்கள், சிறிய நுண்குழாய்கள், ஸ்மால் டியூப்ஸ். இங்கேருந்து போட்டு பார்த்துறீங்களா, இங்கேருந்து போகிற ஸ்மால் டியூப்ஸாக நிறையா டியூபாக உள்ளே போகும் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய டியூப்ஸ் அதில் இருக்கும். த நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் லீட்ஸ் இன்டு அ காயில்டு டியூபியூல் கால்ட் எபிடிடிமஸ். பார்த்தீங்களா, இது என்ன பண்ண போது, இந்த சின்ன சின்ன டியூபெல்லாம் போய் சேர்ந்து ஒரு சுருள் வடிவ டியூப்பில் போய் சேருது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எபிடிடிமஸ். அதுக்கு பேர் என்னது? எபிடிடிமஸ். நுண்குழாய்களின் நெட்வொர்க் எபிடிடிமஸ் எனப்படும் சுருண்ட குழாயின் வழிவகுக்கிறது. சுருண்ட குழாய்க்கு போய் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? அது எபிடிடிமஸ்க்கு போகுது. அடுத்து, த டக்ட் சிஸ்டம் ஆஃப்டர் த எபிடிடிமஸ் இன்க்ளூட். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோமா, எபிடிடிமஸ் பார்த்துட்டோமா. இப்போ எபிடிடிமஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? வாஸ்ட் டிஃபரன்ஸ். எ பேர் ஆஃப் டியூப்ஸ் ஆர் கனெக்டட் டு தி எபிடிடிமஸ். எபிடிடிமஸோட என்ன பண்ண போகிறாங்க, ரெண்டு, அதாவது ஒரு ஜோடி டியூபு கனெக்ட் ஆக போகுது. ஸ்பெர்ம்ஸ் பாசஸ் த்ரூ த டக்ஸ். இது வழியாக தான் என்ன பண்ண போகுது, உயிரணுக்கள் எல்லாமே என்ன பண்ண போகுது, வெளியே, இது வழியாக தான் உயிரணுக்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு ஜோடி விந்தகங்கள், இவை முட்டை வடிவிலானவை, இவை அடி வயிற்று. என்னது இது? நான் தமிழ் மீடியத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட்டா? யூரினரி பிளாடர், யூரினரி ஆர்கன் வேர் த வாஸ்ட் டிஃபரன்ஸ் ஜாயின்ஸ் அட் த பேஸ். சரியா? யூரினரி ஆர்கன், அதாவது நம்மளுடைய யூரின் போகக்கூடிய அந்த ஆர்கன் இருக்குல்ல முயலுக்கு, அதோட ஆர்கனோட இந்த வாஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுமா, ஜாயின் பண்ணிடும். அதோடைய வாஸ்ட் டிஃபரன்ஸ் ஜாயின் பண்ணி. அடுத்து யுரேத்ரா, எ சிங்கிள் டியூப் தட் ரன்ஸ் பேக்வர்ட் ஃப்ரம் த யூரினரி பிளாடர் டு த பீனஸ். ரைட்டா? அதுலேருந்து என்ன பண்ண போகுது, பீனஸ்க்கு போக போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சிம்பிள். சரியா? வெரி வெரி சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு டெஸ்டிஸ் இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது, ஓவாய்ட் ஷேப்பில் இருக்குது. எதுக்குள்ளே, ஸ்கார்டல் சாக்குள்ளே இருக்குது. ஸோ அதுலேருந்து நிறைய டியூப்ஸ் ஃபார்ம் ஆகுது, சின்ன சின்ன நிறைய டியூப்ஸ், செமினிஃபெரஸ் டியூப்ஸு. இந்த செமினிஃபெரஸ் டியூப்ஸ்லாம் எங்கே போய் சேருது, எபிடிடிமஸில் போய் சேருது. எபிடிடிமஸ்லேருந்து என்ன பண்ணுது, பேர் ஆஃப் டியூபு வருது, ரெண்டு பேர் ஆஃப் டியூப் வருது. அது பேர் என்னது, வாஸ்ட் டிஃபரன்ஸு. வாஸ்ட் டிஃபரன்ஸ் நேராக போய் என்ன பண்ணுது, யூரினரி பிளாடரோட பின்னாடி பக்கத்தில் ஜாயின் ஆகுது. அங்கே ஜாயின் ஆகி அங்கேருந்து யுரேத்ரா வழியாக பீனஸோட கனெக்ட் ஆகுது. அவ்வளோதான் வழி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. தட்ஸ் இட். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்களா, கோவஸ் கிளாண்டு, டெஸ்டிஸ், எபிடிடமஸ், யுரேத்ரா. ரைட்டா? இங்கே இருக்குது பாருங்கள், டெஸ்டிஸ். இதுலேருந்து எபிடிடமஸ்க்கு போகுது. ரைட்டா? இதுலேருந்து என்ன பண்ணுது, இதிலேருந்து எபிடிடமஸ்லேருந்து யுரேத்ராலேருந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ரைட்டா? இந்த ரெண்டு டியூப் இருக்குதுன்னு சொன்னால், இந்த ரெண்டு டியூபு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டியூப் இருக்கா, வாஸ்ட் டிஃபரன்ஸ். அதுலேருந்து நேராக திருப்பி வருது, அங்கேருந்து எங்கே வருது, பீனஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் வெளியே வந்துடும் ஸ்பேம். தட்ஸ் இட். சரியா? டஸ் நாட் ரன்ஸ் பேக்வர்ட், பின்னாடி போய். ரைட்டா? இங்கேருந்து பாருங்கள் எங்கே போகுது, கிட்னிக்கு பின்னாடி போய் ஜாயின் ஆகுது பாருங்கள். வாஸ்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, பின்னாடி போய் ஜாயின் ஆகிருக்கு. பின்னாடி ஜாயின் ஆகி அதுலேருந்து முன்னாடி வந்து கனெக்ஷனில் ஜாயின் ஆகிடும். சரியா? தட்ஸ் இட். ஓகே, சூப்பர். ஸோ இதோட லெசன் 13 we have completed. சரியா? நாளைக்கு காலையில் நம்ம லெசன் 14 படிக்கலாமா? 14th lesson we will see by tomorrow morning. சரியா? 14th lesson. தீமின்னலில் ஜாயின் பண்ண என்ன செய்யணும், இங்கே பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு. ஜிசிசிசிசி, அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஃப்ரீ கோர்ஸ். தீமின்னலில் ஜாயின் பண்ணோன்னா இங்கே பாரு 10th 1 year பேட்ச் இருக்கா.
இந்த 10th 1 year பேட்சில் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த செகண்ட் லிங்க் இருக்குது பாருங்கள், 10th 1 year லிங்க், அதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ண, அதில் 3 கோர்ஸ் இருக்குது ரைட்டா, 3 இருக்குது. தீமின்னல் இன்ஃபினிட்டி, தீமின்னல் இன்ஃபினிட்டி ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி ப்ளஸ்னால் வேறு மாதிரி இருக்கும். நீ டேரெக்டாக எங்ககிட்ட பேசலாம், நாங்கள் உனக்கு நிறையா கால் பண்ணி கைடன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் உங்ககிட்ட பேசி உனக்கு வந்து நிறையா ஐடியாஸை, எக்ஸாமுக்கான டிப்ஸு இது எல்லாமே இருக்கும். நீ டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணி பேச முடியும், பேரண்ட் எங்ககிட்ட பேச முடியும், டெய்லி எதுனாலும் பண்ணலாம். அந்த மாதிரியான டேரெக்ட் ஹெல்ப் உனக்கு இதில் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் சரியா. இதில் தப்பாக காட்டுது, டோன்ட் வரி, 1999 தான் சரியா. இது மாறிடும், 1999 தான், எனக்கு தான் அப்படி காட்டுது 1999 தான். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1999 தான் பே பண்ண சொல்லி பாரு. இதை கிளிக் பண்ணுறேன் பார்த்தியா, இது போயிட்டு 1999 தான் காட்டுது. ஸோ அங்கே 699 காட்டுதுன்னு பயப்பட தேவையில்லை. உனக்கு கூப்பன் கோட் அப்ளை ஆகி 1999 தான் காட்டும். நீ 1999 மட்டும் பே பண்ணி இப்போ என்ன பண்ணலாம், தீமின்னலில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே சூப்பர். 1 மார்க் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன்டா. இப்போ பிடிஎஃப் லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியலை. ஆக்சுவலாக அந்த பிடிஎஃப் லிங்க் ஜென்ரேஷனில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான். ஸோ அது ஜென்ரேட் பண்ண உடனே நான் உனக்கு சொல்லிவிட்டேன், நீ அதுலேருந்து என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா, பிடிஎஃப் கொடுத்துட்றேன், 1 மார்க் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். கவலைப்படாத ஓகேவா. ரைட். ஸோ முடிச்சுக்கலாமா இன்னைக்கு கிளாஸை? யூஸ்வலாக நம்ம 45 மினிட்ஸ் டெய்லி காலையில் படிப்போம். அதே மாதிரி இன்றைக்கி டே 6 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு டே 6 கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல. ரைட். எஸ், பேரரசி, ஐ நோ, பேரரசி, எஸ் சரியா. ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பபாய், see you.